10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் நூற்றாண்டுல அதுவும் இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு இந்த டாபிக் டிஸ்கஷனுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வருஷம்தான் நம்ம எல்லாரும் அயோத்தி ராமர் கோயில் கட்டி இந்தியாவில் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஒரு பெரிய டிஸ்கஷன் டாப்பிக்காகவும் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸை தாண்டிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு டைம். இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அது நம்ம சவுத்துக்கு இனிமேல் தான் சீப்பாகிற ஒரு விஷயம். அதை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, நம்மளுடைய மோகன் பகவத்ஜி RSS உடைய ஹெட், அவர் ஒரு கருத்தை தெரிவிக்க, அதற்கு எதிர்க்க ராமர் கோவில் அயோத்தி உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மகான் திரு ஸ்ரீ ராமபத்ராச்சாரியார் அதனை எதிர்க்கவும், அந்த கருத்தை அதை சப்போர்ட் பண்ணி ஃபைசன் முஸ்தஃபா அவர் இஸ் அ ப்ரொஃபஸர் ஹூ ஹஸ் ஸ்டடி ஃப்ரம் அலிகர் யூனிவர்சிட்டி, அவரும் ஒரு கருத்தை பேசியிருக்காங்க. ஸோ ஹிந்தியில் பேசியிருந்தாலே நமக்கு புரிஞ்சுக்காது, இவர் வேறு மராட்டியில் பேசியிருக்காரு. ஸோ நான் அதை பல ரெஃபரன்சஸ் எடுத்து மராட்டி, ஹிந்தி, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்து இதனுடைய தமிழ் ஆக்கத்தை நான் இப்போ படிக்கிறேன். அவர் என்ன தப்பாக சொல்லியிருக்காரு, என்ன ரைட்டாக சொல்லியிருக்காரு, ஒரு 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 இந்திய குடிமகனா நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுறேன். சரியா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் ஹார்மனி கொண்டு வர வேண்டும். இதில் யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? உலகத்தில் அமைதி கொண்டு வர வேண்டும். அவர் ஹார்மனிங்கிற வேர்டையே யூஸ் பண்ணுறாரு. ஏனென்றால் ஹார்மனி பீஸை விட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். பீஸுங்கிறது அமைதி, ஹார்மனிங்கிறது எல்லாரும் சேர்ந்து அமைதியாக ரொம்ப ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் ஹார்மனின்னு எடுத்துக்கலாம். என்றால் உலகத்தில் ஹார்மனி கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் முதலில் நமது நாட்டில் ஹார்மனியை, அமைதியை கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். இதில் ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. உலகத்தில் அமைதி இருக்கணும்னா முதல்ல நம்மளுடைய தேசத்தில், நம்மளுடைய ஸ்டேட்டில், நம்மளுடைய ஏரியாவில், நம்மளோட வீட்டில் அமைதி கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறார். சரியா? இதில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு? நம் அனைவருடைய லட்சியமாக ராமர் கோவில் இருந்தது. ஆமாம், இருந்தது. அதனால என்ன, ராமர் கோவிலை கட்டினோம் அப்படிங்கிறார். இதில் கொஞ்சம் வித்தியாசப்படுறோம் நம்ம ஹிந்துஸ் எல்லாம். ஏன்னா நம்ம அனைவருடைய லட்சியமாக இருந்ததுங்கிறார். உண்மையாக ப்ராக்டிசிங் ஹிந்துவாக நம்ம மறந்துட்டோம். ராமர் கோவில் கட்டணுமா இல்லையா அதெல்லாம் நானே அயோத்தியாவுக்கு சின்ன குழந்தையா போகும்போது கோவில் இடிச்சாங்கன்னு தெரிஞ்சதே வழியா, இடிபட்டு இருந்தது தெரிஞ்சதே வழியா, அதை கட்டணுங்கிற எண்ணம்லாம் ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்துவாக தோணலை. ஏன்னா நமக்கு எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கும்போது அப்படி போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கட்டுற ஒரு இது வரும்போது, ஆஹா தேசம் இதை நோக்கி கொண்டு போகிறது அப்படின்னு சென்றோம். அப்போ நமக்கு பயம் இருந்தது. இவங்கெல்லாம் நம்மளுடைய ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாமே சேர்ந்து அந்த மணியெல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சது நம்ம ட்ரஸ்ட்டில். அது கட்டி முடிச்சதுன்னொடனே ஆஹான்னு நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அதனால் நம்ம எல்லாரும் அது கட்டுவாங்கன்னு கூட யாரும் ஹிந்துஸ் யோசிக்கல. அண்ட் எப்படி கட்டணும்னு நம்ம முக்கால்வாசி கண்ட்ரிமென்னும் நம்ம பயந்துட்டு தான் இருந்தோம். அதுதான் உண்மை. ஸோ எனிவே அவர் கட்டணும்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அவர் RSS VHPயோடைய ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறாரு, கட்டி முடித்தோம் அப்படிங்கிறாரு. ஓகே, கட்டிட்டீங்க. இந்த நிகழ்வுக்கு பின் இப்போ சொல்கிற இந்த கருத்து தான் முக்கியமாக இருக்குது. இந்த நிகழ்வுக்கு பின் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இதே போன்ற பழசை கிளறி இதே போன்ற சம்பவங்களை மேன்மேலும் நிகழ்த்தி தான் பெரிய ஹிந்து குருவாக விட முடியும் என்று கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். இது ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் நார்த்தில் உத்தரப்பிரதேஷ் நமது தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பாக சம்பல் அப்படிங்கிற அந்த ஒரு வெல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே சிவனுடைய கோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அங்கே பல பிரச்சனைகள். ஸோ அதனைத்தான் இவர்கள் சொல்லுகிறார், இதே போன்ற சம்பவங்களை பழச கிளற, இது தேவையாங்கிற கேள்வி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால மற்றவர்களை அவமதித்தல், பகைமை உண்டாக்குதல், தூற்றுதல், ஏசுதல், சந்தேகங்களை கிளப்புதல் என்று தினமும் ஒரு நிகழ்ச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. மற்ற மதத்தினரை அனாவசியமா நம்ம ஹிந்து மத பிராக்டிஷனர்ஸ் அவமதிக்கிறார்கள், பகைமை உண்டாக்குகிறார்கள், தூற்றுகிறார்கள், ஏசுகிறார்கள், சந்தேகங்களை கிளப்புகிறார்கள். கரெக்டு தானே? நம்மளோட சோஷியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் ஒரே நெகட்டிவ் வீடியோஸ் அகெயின்ஸ்ட் அதர் ரிலீஜன்ஸ் வந்துட்டுருக்கு.
இது தேவையான கேள்வி கேட்குறாரு. ஏனென்றால் இது அயோத்தி ராமர் கோவில் கட்டணுங்கிற ஜோஷில் போயிட்டு அங்கே ஃபுல் ஸ்டாப் ஆகாமல் அடுத்தது மதுரா கோவில்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகுது. சில பேர் ஹிந்து ராஷ்டிரம்னு பேசிக்கிறாங்க, சில பேர் அகண்ட ஹிந்துன்னு பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் சேர்த்துக்கணும்னு பேசுகிறாங்க. இப்படிலாம் போகும்போது முதல் செக் பாயிண்ட்டாக நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள் சிலர் புண்பட்ட மாதிரியும் இல்லை அங்கே இருக்கிற கை கலப்புனாலையும் அந்த போலீஸ் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுதும் கல்லெறிதல் ஏற்படுகிறது தேவையாங்கிற கேள்வியை கேட்கிறார். இது நியாயமான ஒரு கேள்வி. இது என்ன நிலைப்பாடு? இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன நிலைப்பாடு? எதுக்கு மற்றவங்களை நீங்கள் போய் அனாவசியமாக தூற்றுகிறீர்கள்? வெரி பாயிண்டன்ட் டிஸ்கஷன். ஏனென்றால் அதாவது இதெல்லாம் எப்போ நடந்த 1000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கள், பல சம்பவங்கள். இவர்கள்லாம் நம்மளை இன்வைட் பண்ணிட்டு வராங்க. ஒரு பராக்கிரமிப்பு, ஒரு இன்வேஷன் நடக்கும் பொழுது நார்மலான ஒரு சுச்சுவேஷன் தான் இதெல்லாம். இதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் போகணுமாங்கிறது அவருடைய கேள்வி. வில் டிஸ்கஸ் திஸ். இதற்கு சொல்யூஷன் என்ன? இந்த பாயிண்ட்ல சொல்லிட்டு சண்டை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்பதனை காண்பிக்க வேண்டியதுதான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? 100% இல்லை. ஃபார் normal practicing Hindus or Muslims or Christians, yes, we need to stop all these incidents and show that we can stay together. ஏன்னா பீஸ் அண்ட் ஹார்மனி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த ஒரு வருஷமும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ராமர் கோயில் கட்டினதுனால எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. ஆனால் சென்ற மாதங்களாக சில கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால, அதாவது சில ஹிந்துக்கள் அங்கே நார்த்தில் தான் இன்வேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் ஃபேஸ் பண்ண வலி இன்னும் அதிலிருந்து அவர்கள் மீளவில்லை. நம்ம தமிழ்நாட்டில் சவுத்துலலாம் வந்து அஃப்கோர்ஸ் இங்கே திப்பு சுல்தான்லாம் கர்நாடகாவில் வந்தாலும் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டு போகலாம், நல்லதுன்னு போனாலும் நார்த்தில் வந்து அது வந்து தே ஸ்டில் பாய்லிங். அந்த ரானஸ், அந்த அவங்களுடைய தோல்விகள் வந்து இங்கே நம்மளுடைய கோவில்கள்லாம் நல்லா சேஃபாக இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியம் தமிழ்நாடுனாலே நம்ம கோவில் தான் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எம்பளமே. ஸோ அந்த எம்பளமே இல்லை அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட அந்த கோயில்கள்லாம் இல்லைங்கிறதே நம்மளுடைய இந்துக்களுடைய மனம் புண்பட்டு இருக்கிறது. அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குரு ஆகிட இன்னும் கோவில் கட்டுறேன்னு போச்சுன்னா இது எங்கே போய் முடிய போகுது? நமக்கெல்லாம் ஒரு ஹார்மனி வேண்டாமா? நம் நாடு முன்னேற வேண்டாமா? இது தேவையற்ற செயல். இந்த ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸும் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணணும். கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. நாங்கள் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ஹெல்ப்போட நாங்கள் போய் இந்த கோயில்களை ஆர்கியாலஜி சர்வே பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ இனி அங்கே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுடைய ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் சொன்னதை வச்சுட்டு ராம் மந்திர் தான் கட்டிட்டோமே, இனி எல்லாமே நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்க்கலாமே நியாயமாக நினச்சிட்டு தான் இருந்தாலும் போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் என்றால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவை என்று திரு மோகன் பகவத்ஜி ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்மளுடைய குருவான பெருமதிப்பிற்குரிய 4 வேதங்களையும் கற்று கண்ணே தெரியாது அந்த ஆச்சாரியருக்கு, மகான் ராமபத்ராச்சாரியார், அவர்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேதத்தில் இடத்த சொல்லு, ராம் மந்திர் இங்கே இருந்துதாங்கிறதுக்கு அவர் ப்ரூஃப் சொல்கிறார். வேதத்துலேருந்து ஏதோ ஒரு யாருக்கும் தெரியாத கோர்ட் சொன்ன உடனே தான் இந்த ராமர் கோயிலே அலோவ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு இதில் வருத்தம் இல்லை, நாங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம இந்துக்கள் எல்லா பொருட்களையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சுவாமியின் அறச்சீற்றம் நமக்கு புரிகிறது. காவி அணிந்தவர் சன்னியாசி, இவர் துறவரம், ராம் பக்தர், ராம் லல்லா என்று ராமரின் பக்தியிலுடையவர், இந்துக்களுடைய எல்லா சொத்தையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொல்கிறார். அவருடைய அறச்சீற்றம் புரிகிறதை வழிய இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் சுவாமி என்ன சொல்கிறார்னா, மோகன் பகவத் வந்து இந்துக்களுடைய பிரதிபலிப்பு கிடையாது, இந்து மகான்களே இந்து மதத்தினுடைய பாதுகாவலர் அப்படிங்கிறார். நமக்கு ஒரு கேள்வி வருது, 130 கோடியில் 100 கோடி பேர் இந்துக்கள்னு இருக்கும், எல்லாரும் ஒரே குடையில் இருக்கிறோமா, ஒரே குரலில் பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொரு மதத்திനും ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு சம்பிரதாயமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நாம் அனைவரும் ஒரே ஒரு குரு சொல்கிறதை கேட்டு நடப்பது இல்லை, அதுதான் உண்மை. ஸோ சில நிதர்சனமான உண்மைகளை சுவாமி ராமபத்ராச்சாரியார் அவர்கள் முன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அவர் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ சுவாமி ராமபத்ராச்சாரியா அவர்கள் நரசிம்மர் மாதிரி அவர் கோவம் வந்துடுச்சுன்னா நம்மளும் அவரோட சேர்ந்து அவதாரங்களை ஆகிவிட முடியாது. அவர் சுவாமி அறச்சீற்றத்துடன் இருக்கும் பொழுது நம்மெல்லாம் பிரகலாதன் ஆகிதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமே வழிய நாமும் அவருடைய கோபத்தை அதிகரித்தோமே ஆனால் நாடு என்ன நிலைமைக்காகும் என்பதுதான் திரு மோகன் பகவத்துடைய புரிதலாக இருக்கிறது. ஸோ அவர்கிட்ட சில நிதர்சனமாக உண்மைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ள பெரிய பிரச்சனை இல்லைங்கிறது ஒரு அப்ரிஷியபிள் ஒரு விஷயம். ஆனால் சம்பல் வெல்ல பார்க்கும்பொழுது, சம்பல் கிணற்றை ஏஎஸ்ஐ சர்வே பண்ணும்பொழுது பிரச்சனை வருது.
பக்கத்தில் பங்களாதேஷில் என்ன ஆயிருக்கு? பங்களாதேஷில் காரணமே இல்லாமல் இந்துக்கள் என் நிலைமை என்ன, இந்துக்களுடைய கோவில்கள் நிலைமை என்ன, இஸ்கானுடைய நிலைமை என்ன, ஒரு காரணமே இல்லை, ஒரு காரணமே இல்லை. பாகிஸ்தானில் எப்பொழுதுமே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், சென்ற சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். துர்கா பூஜைக்கும் ஒரு பொங்கலுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அங்கே ஒரு 4 கோயிலை உடைப்பாங்க. இது வந்து ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கே அப்படி தான். இவங்கெல்லாம் நம்ம நாட்டு நம்ம ரத்தம் இந்தியர்களாக இருந்து சென்றவர்கள் இல்லையா, நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க. ஸோ இவர்கள் இந்தியர்கள் என்று நம்ம பார்ப்போமா என்னால் இப்போ நம்ம எதிரிகளாக தான் பார்க்கணும். எதிரிங்கிறதும் இல்லை, அது வேற விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே தான் நடக்குதுன்னா இது என்ன பங்களாதேஷில் புதுசாக இருக்கு? ஸோ சில சேஞ்சஸ், சில அப்ரோச்சஸ் நம்மளுடைய சேஞ்ச் வரும் பொழுது அந்த நாடும் வேறு விதமாக யோசிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கே என்னன்னா பங்களாதேஷில் இந்துக்களுடைய நிலைமை என்ன? ஸோ நம்ம வந்து இங்கே கோவில்களை பழைய மசூதிகளை எடுத்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ணி பார்த்துட்டு ஹிந்து கோயில் கட்டுறோன்னு ஆரம்பித்தோன்னா சும்மா இருக்கிறவன் தானே அவன் கோவத்தில் அடிக்கிறான் இல்லை, நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் எப்படி இருக்கீங்கிற கேள்விகளை நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பெருமை நமக்கெல்லாம், நம்ம பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வரும்பொழுது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு சந்தோஷம், அது ஒரு இமோஷன் அப்படின்லாம் நம்ம பலரும் வாதிடுவதை பார்க்கிறோம். அதில் ஒரு சந்தோஷம்தான். ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத நம்ம கோவிலில் சொல்லலாம், ராமருக்கு பானகம் நீர்மோர் வைக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இருக்கும் இந்துக்களுக்கு நீங்கள் இத்தனை கிலோ வெல்லம் அனுப்பிச்சா அதுவே ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனையாகும். அதுதான் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதின் முழு பலனும் ஆகும். அதை விட்டுட்டு ஒரு ஸ்டேடியத்தில் போய் ஒரு வாட்டி கத்தி அந்த 10 பிளேயர்ஸ் முன்னாடி நம்ம இந்து மதத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறது அஃப்கோர்ஸ் ஒரு ஜாய் அண்ட் இமோஷன்னா, அந்த ஜாய் அண்ட் இமோஷன் எல்லா டைம்லையும் இல்லை. ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம அங்கே விளையாடி ஜெயிச்சு பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கணுமே வழிய அந்த இடத்துல நம்ம போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதை விட அங்கே பானகம் நீர்மோர் ராமநவமிக்கு எப்படி கொடுக்கணும்னு பிளான் பண்ணோன்னா அந்த ராமருக்கு செய்யும் கடமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாலே இந்த நியூஸில் தெரியும் உங்களுக்கு, ஆஸ்திரேலியாவில், யூஎஸில், யூரோப்பில், யூகேல எவ்ரி ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரு இந்தியன் காலேஜ் கோவர் உடைய ஒரு மர்டர் பார்க்குறோம். ஓகே, சி அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பேச முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்தியர்களே இப்போ வந்து எக்கானமியில் மெதுவாக மூவ் ஆகி 5th 3rd 1st போயிட்டுருக்கோம். அப்போ இந்தியர்கள் பேசும்பொழுது நம்மளுடைய ஹிந்து மதத்தை பற்றி ரொம்ப பெருமிதமாக நாங்கள் இதுவாக்கோ அதுவாக்கோன்னு சொல்லிட்டு வரோம். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க, ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த டைமில் நம்மளை எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் செல்ஃப், அவர் ஹிந்து தர்ம, சனாதனம், சான்ஸ்கிரிட், தமிழ் கொஞ்சம் ஓவர்டூ பண்ணுறோமோ அப்படி. அந்த ஓவர்டூ பண்ணுறத பற்றி பிரச்சனை இல்லை, எதிராளிக்கு புரிய மாட்டேங்குது. எதிராளி நம்மளை ஒரு ஃபாரினரை பார்த்து இந்த கோபங்கள் தவறாக பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் we are seeing murders of different Hindu college goers in different parts of the world. இது வந்து ஹிந்து மதத்தின் ஃபாலோவர்ஸ் மீது இருக்கிற ஒரு துவேஷத்தை அங்கங்கே இருக்கிற லோக்கல் இஷ்யூனால வருதாங்கிறத நம்ம ஹிந்து மத தலைவர்கள் யோசிக்கணும். நம்மளுடைய சுவாமிஜி வந்து அவருடைய பக்தினால பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். காவி உடை அணிந்தவர்கள் இருவிதமாக சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதை நம்ம இந்தியாவில் பார்ப்போம். ஒன்று கிரகஸ்தாசிரமம் மேற்கொண்டவர்கள், ஒன்று கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் சந்நியாசம் ஏற்றுக்கொள்பவர்கள். அதாவது ஆதி சங்கராச்சாரியார் சுவாமிகளையே அந்த சரஸ்வதி தேவி தாயார் நீ கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கும் கஷ்ட இன்ப துன்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாஸ் அவுட் ஆனாதான் நீ உனக்கு வந்து முழு ஞானிங்கிற ஒரு அவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்வதாகவும், அந்த காசி ராஜாவின் உடலிற்குள் ஆதிசங்கராச்சாரியார் கூடு விட்டு கூடு பாய்ந்து புரிந்து கொண்டு வருவதாகவும் நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு சூக்ஷ்மதை என்னன்னா, அந்த ஒரு துறவி ஒரு கூடு விட்டு கூடு பாயும் பொழுது ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அமைகிறது சரஸ்வதி தேவி தாயாரின் அந்த ஒரு ஆர்டர். எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னுடைய ட்ரஸ்டோடைய சன்னியாசி என்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுடைய ஃபவுண்டர் மீரா, ஒரு கிரகஸ்தாசிரமம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சன்னியாசியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிம்பாங்க. ஏன்னா சன்னியாசியாக இருப்பவர்களை நம்ம இந்தியாவில் எப்படியாவது சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்கள் தன் பெண்ணையும், தன் பெண்டாட்டியும், தன் தங்கையையும், தன் குழந்தையும், தன் பெண் குழந்தையும் பார்த்து கொண்டு இவர்களுக்கு பாதுகாவலராக இருப்பது, நீ ஹிந்துவா இரு, இல்லை முஸ்லீமா இரு, இல்லை கிறிஸ்டியனா இரு, சேலஞ்சிங். சன்னியாசியா எல்லாம் வேணாலும் தூக்கி போட்டு போயிடலாம். இவங்களெல்லாம் பார்த்துக்கிறது யாரு?
இல்லையா? ஸோ இப்போ ஒரு சந்நியாசிகள் ஹிந்து மதத்தை எப்படி கொண்டு போகணும்னு யோசிக்கும் பொழுது நம்ம ராமரையும் கிருஷ்ணரையும் எல்லா அவதாரங்களும் இவர்கள் இருவரும் தான் மனிதர்களாக பிறந்து தன் இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வெவ்வேறு இடத்தில் காண்பிக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால ராம் ஜென்ம பூமியும் கிருஷ்ண ஜென்ம பூமியும் முக்கியம் இல்லையா? அதோட நிறுத்திட்டு 56 இடத்துலயும் நான் நம்மளுடைய கோவில்களை மீட்டெடுப்போம், எப்படி இந்த இந்தோ முஸ்லிம் கிறிஸ்டியன் சீக் இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் அனிமோசிட்டியும் கொண்டு போகணும்னு நம்ம பார்க்கணுமே வழியா, இதுதான் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கிற நிலைப்பாடு இந்தியா முன்னேறி சென்று கொண்டு போகும் பொழுது அனாவசியமானது என்று திரு மோகன் பகவத்ஜி ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்துக்களின் சொத்துக்களை மீட்டெடுப்பதுன்னா, சொத்துக்கள்னா வெறும் மெட்டீரியல் சொத்து, அதாவது பணம் மாத்திரம் அல்ல சொத்து என்பதை புரிந்து கொண்டவர்கள் இந்துக்கள். சன்னியாசிகளுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். காசும் வேணாம், பணமும் வேணாம், நகையும் வேணாம் இருக்கிறவங்க நம்ம நகையெல்லாம் கொண்டு நம்ம சாமிக்கு போட்டு சந்தோஷம் அடைகிறவர்கள். ஆனால் ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா, இங்கே யாருமே முஸ்லீம்க்கு அகைன்ஸ்டாக போங்கன்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லவே இல்லை இல்லையா? அவர்கள் யாரும் மாஸ்கை இடின்லாம் சொல்லலை. பட் நம்மளுடைய இந்து கோவில்களை நீ வெளியே கொண்டு வரும்போது அவர்களுக்கு சேதம் ஏற்படும் பொழுது அனாவசியமாக 1000 வருஷம் இருக்கிற பிரச்சனை டிஸ்கஷன்ஸை நம்ம கொண்டு வரோமா? இது இந்திய முஸ்லிம்களுக்கு தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு வருஷம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, அயோத்தி கோவில் கட்டின போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த அனாவசிய சர்ச்சை இந்த கம்யூனிட்டிக்குள்ள வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு டாக்டர்னு பார்க்கும்போது நம்ம ரிலீஜியன் பார்க்கறது இல்லை இல்லையா? அதே மாதிரி ஒரு ரத்த தானம் நடக்கும் பொழுது நம்ம ரிலீஜியன் பார்க்கறது இல்லை. ஒரு ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் அக்செப்டன்ஸ் போது நம்ம ரிலீஜனோ கேஸ்டோ பார்க்கும்போது இல்லை. அப்போ இந்த நல்லிணக்கத்தை இந்த மாதிரி இந்த சின்ன கோவில்களை, எல்லா கோயிலும் முக்கியமானது, சின்ன சின்ன கோயில்களை நம்ம திருப்பி எடுத்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ணும் பொழுது இதனை நம்ம ஃபேஸ் பண்ணணுமே. இதுக்கு எதை தியாகம் பண்ணலாம்? ராம் மந்திர் தான் ஆச்சு, கிருஷ்ண ஜென்மி தான் ஆச்சு. எதனை தியாகம்? இந்த 56 கோயில்களை கட்டுவதை தியாகம் செய்ய முடியுமா, இல்லை மத நல்லிணக்கத்தை தியாகம் செய்ய முடியுமான்னு யோசிக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் பார்த்தோம்னா, அயோத்தி கோவிலில் கோவில் கட்டினாட்டு அங்கே பிஸ்னஸ் பயங்கரமாக பெருகிருக்கு. யூ ஹேவ் டு அக்செப்ட் தட். அங்கே ஏர்போர்ட் போட்டாச்சு, அங்கே காஸ்ட் ஆஃப் த லேண்டே இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறாங்க. ஸோ அப்படியே மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அந்த சமுதாயத்துக்கு பயங்கரமாக ரீச் ஆகுது. பிரசாதம், குக் ஃபுட்டு, ட்ரெயின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 56 இடத்துலையும் நம்ம கோயில் கட்டிட்டோம்னா நம்ம எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா 100% முடியும். அப்போ இதுக்கு வேற என்ன நம்ம மாற்று சொல்ல முடியும்னா, 56 கோயில்களையும் நிச்சயமா கட்டுங்க. ஆனா அதே இடத்துல ஆர்கியலாஜிக்கல் ஒரு தோண்டிட்டு அந்த சர்வே பண்ணிட்டு அந்த பழைய இடத்துலயே கட்டணும்னு அவசியம் இல்லையே. ராமர் கிருஷ்ணர் பூமி தான் கிடைச்சிடுதுல, வேற இடத்துல கட்டலாமே. அதே கோவில், அதே பேர், அதே சாமி வச்சுட்டு, அதே சாநித்தியங்கள், அதே மந்திரங்கள் சொல்லி, அதே ஹிஸ்டரி சொல்லிட்டு இங்க சொல்லலாமே. இங்க இருந்தது, இங்க எந்த ரிலீஜியஸ் பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க புது கோயில் கட்டினோம் நம்ம இந்துக்களால் சொல்ல முடியாதா என்ன? நிச்சயம் சொல்ல முடியும். புது கோயில்களையும் கட்டலாம், அங்க நல்ல பிசினஸும் பெருகலாம், நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சொத்துக்களை விட பாரம்பரியம் அண்ட் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். practices is different. நம்ம இந்துக்கள் யாரும் மகரிஷிகள் சொல்லிவிட்டார்கள் என்று இந்த 100 கோடி மக்களும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்து யாரும் பூஜை செய்வதை நான் பார்ப்பதில்லை. ப்ராபப்ளி நிறைய பேர் நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிறனாலையும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த கல்ச்சரைன்னு நமக்கு தெரியல. நம்ம இந்துக்கள் நம்ம கல்ச்சரை ரிடீம் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். 120 வயது ராமானுஜரை போய் இருக்க வேண்டும்னால் 4:30 மணிக்கு எழுந்துக்கலாமே. ஸோ நம்ம கல்ச்சரை எடுக்கணுங்கிறதுக்காக கோவில் கட்டுவது மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வஜ்ராசனத்தில் உட்காந்து தொழுகை செய்கிறாங்க, வஜ்ராசனத்தில் நம்ம உட்காந்து செய்யலாம். சவுதி அரேபியா இப்போ நம்மளுடைய பிரதம மந்திரி செல்லும் பொழுது சவுதி அரேபியா, குவைத் எல்லாத்துலேயும் ரத்ன கம்பளம் போட்டு நம்மளை வரவேற்கிறார்கள். என்ன புக்ஸ் கொடுக்குறாங்க? நம்ம கிட்ட முஸ்லிம்கள் கீதையும் ராமாயணத்தையும் கொடுக்கும் பொழுது நம்ம அவர்களை எப்படி வரவேற்க வேண்டும்? குரானை கொடுத்துத்தானே வரவேற்க வேண்டும். அது ஒன்று. அதை விட முக்கியம், லாஸ்ட் இயர் இப்போதான் அக்ஷர்தாம், லாஸ்ட் இயரில் இந்த வருஷம் தான் அக்ஷர்தாம் கோவில் அங்கே சவுதியில் கட்டி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த சவுதி பிரின்ஸ் பேசின டாக் கேட்டோம்னா அதனை நம்ம ஆச்சாரியர்களுக்கு பகிர வேண்டும் என்று தான் நான் சொல்வேன். என்ன அழகாக பேசியிருக்காரு டிப்ளமேட்டிக்காக அந்த பிரின்ஸ். அந்த என்ஆர்ஐஸ், நான் ரெசிடென்ட் ஹிந்துஸ் கிட்ட அக்ஷர்தாம் கோவிலில் பேசுகிறாரு. ஹிந்துக்களே, இந்த நாட்டினிலே இந்த கோவிலை நீங்கள் அமோகமாக இருந்து நல்ல பிஸ்னஸ் கொண்டு வாங்க எங்களுடைய சட்டத்திட்டங்களுடன் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுகிறார். அதே தானே நம்ம இங்கே செய்ய வேண்டும். நம்மளுடைய முஸ்லிம் நண்பர்களிடம்
நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுடைய கோயில் கட்டிக்கோங்க, உங்களுடைய ரிலீஜன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளுடைய சட்டத்திட்டங்கள், இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும் நம்ம சொன்னால் தானே. நாளைக்கு அந்த சவுதியிலையும் குவைத்தும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பேக்லாஷ் ஆகாமல் இருக்கணும். இதனையும் நம்மளுடைய ஆச்சாரிகள் மனதினில் கருத்தினில் கொள்ள வேண்டும். என்னோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து, இது நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, ஐ ஹாவ் டு ஷேர் ஆஸ் அன் ஆயுர்வேதா ப்ராக்டிஷனர். நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் இல்லை பெருங்காயம், வெங்காயம் பூண்டு சேர்க்காதவர்கள் கூட பெருங்காயம் சேர்க்காமல் உணவு சாப்பிடுவதில்லை. இதுக்கு சான்ஸ்கிரிட் நேம் என்ன தெரியுமா? ஹிங்கு. ஹிங்கு இந்தியாவில் எங்கு வளர்க்கப்படுகிறது? ஹிங்குங்கிறது ஒரு கம் ட்ரீயோடைய ரெசின். இந்த பெருங்காயம் போட்டு நம்ம சாமிக்கு படைக்கிறோம் இல்லையா, இந்த பெருங்காயம் எங்கிருந்து வருகிறது என்றால் எல்லாமே முஸ்லீம் நேஷன்ஸ்லேருந்து தான் வளருது, அரப் நேஷன்ஸ்லேருந்து தான் வருது. பல ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம இதை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சாமிக்கு படைக்கிற பேசிக் ஒரு பெருங்காயமே வேறு தேசங்களிலிருந்து வாங்கி நம்ம சாமிக்கு படைக்கும் பொழுது, வேறு தேசத்தினர் நம்ம தேசத்துக்காக வேற ஒரு காரணம் ஆக்கிரமிப்பு போது வந்த காரணத்தினால் இருக்கும்பொழுது இவர்களுடன் நம்ம ஒரு நட்புடன் இல்லாட்டி, அப்புறம் நம்ம ஹிந்துல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றோமே, இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அந்த கருத்தை நம்ம எப்படி உண்மைப்படுத்த முடியும்? வேதத்தின் கருத்தை எப்படி உண்மைப்படுத்த முடியும்? எல்லா தேசங்களிலிருந்தும் இருந்த நல்லவையை எடுத்துக்கொண்டுதான் நம்மளுடைய சாமி பிரசாதமே படைக்கிறோம், டேட்ஸ் படைக்கிறோம், ஏலக்காய் படைக்கிறோம், எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் படைக்கிறோம் வெளி கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், எக்கானமி பற்றி நம்ம சாமிகள் கிட்ட சொல்லி ஆகணும். வேக்சின் என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம், எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சேட்டலைட், சயின்ஸ், ஏஐ, எல்லாத்துக்குமே இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கண்ட்ரி ஆட்களோடய நம்ம சுமூகமான பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கோம். பிரச்சனை எங்கே வருது இந்தியாவுக்குன்னா, சவுதி யுஏயோட வரல, நம்ம நாட்டிலேருந்து போனால் நம்ம இந்தியர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷோட தான் வந்து பிரச்சனை வருது. ஸோ நம்மளுடைய மோகன் பகவத்ஜி சொன்ன கருத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்துக்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆச்சாரியர்களுக்கு கோபம் வருவது நியாயம்தான். நரசிம்மரை போல நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். ப்ராக்டிக்கல் லைஃப்ங்கிறது வேறு, பாலிட்டிக்ஸ் வேறு, அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு, இந்து மதம் அப்படிங்கிறது வேறு, சந்நியாச வாழ்க்கை வேறு, கிரகஸ்தாசிரமம் என்பது வேறு. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பெண்களின் நிலைப்பாடு, அது ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ சீக்கோ இல்லை ட்ரைபலோ எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும் தான் ஒரு கிரகஸ்தாசிரமாக சரஸ்வதி தேவி இதைத்தான் கற்க சொன்னார் அப்படிங்கிறதையும் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன வேணும் இந்தியாவுக்கு? 21st century we need thinkers, we need philosophers, we need mentors across practicing religions who would speak with each other. மதத்தை தாண்டி எல்லா மதங்களிலிருந்தும் வரும் ஸ்பீக்கர்ஸ் வேணும். இவங்கள் சரியா ஆலோசித்து தங்களுடைய மதத்தின் பெருமைகள், எதிராளி மதத்துடைய பெருமைகளை மாத்திரம் பேசிக்கொண்டு மூட நம்பிக்கைகள் எந்த மதமாக இருந்தாலும் அது களையறதுக்கு யோசிச்சுட்டு சுமூகமாக எல்லா ரிலீஜனும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்போதும் போல இருந்தோம்னா பிரச்சனை இருக்குது. See, I would want to share another important point. பங்களாதேஷ்லேருந்து அவங்களுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அம்மான்னு நியூ டெல்லியில் வந்து உட்காந்துருக்காங்க. எங்கே போச்சு சிஏஏ என்ன சொல்லிச்சு? யாரை சேர்க்க மாட்டோன்னு சொல்லிச்சு? நியூ டெல்லியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து சிஏஏ இன்னும் பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு சென்ட் அர் பேக்னு மிரட்டிட்டு இருக்காங்க. வி ஆர் நாட் ரிப்ளைங். என்ன ஒரு தர்ம சங்கடம், என்ன ஒரு நியாயமாக நம்ம இருக்கோம். ஸோ இந்தியாங்கிறது மனசாட்சியை தொட்டு பார்த்தோமே ஆனால் நம்ம யாருக்கும் என்னைக்கும் துரோகம் நினைக்காதவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஏஏவை நம்ம பாசிட்டிவாக ஒரே ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டோம்னா இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வி நீட் திங்கர்ஸ். ராமகிருஷ்ணா மட் மாதிரி பல மட்ஸ் ஆர் whichever much Hindusku, practicing Hindusku, which includes all other religion symbols in their mats, which means which sees the positivity in the opposite religion. பேசுவதற்கு நம்ம அப்படிப்பட்ட மத தலைவர்களும் அப்படிப்பட்ட ப்ராக்டிஷனர்ஸும் அப்படிப்பட்ட குருக்களும் உருவாகுவதற்கு இளைஞர்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வைகுண்ட ஏகாதசி. விஷ் யூ ஆல் ஹாப்பி வைகுண்ட ஏகாதசி. வெற்றி உண்டாகட்டும். சதமானம் பவத்து. காட் பிளஸ் யூ ஆல். குதாஃபிஸ்.